ஆரோக்கிய வாழ்விற்கு அன்பான இயற்கை மருத்துவரின் வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை மருத்துவர் எஸ். சிவசெல்வநாயகம், பன்னம்பாறை, SLSI இயற்கை வைத்தியசாலை. இன்று காணப்போகும் தலைப்பு சிறுநீரக செல்பு, அதாவது ரீனல் ஃபெயிலியர். அது ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், இன்னொன்று குரோனிக் ரீனல் ஃபெயிலியர். அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வருவதற்கான காரணங்கள் 4 டைப்பா இருக்கு. ஒன்று வைரல் ஃபீவர். வைரல் ஃபீவர்னாலையும் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வரும். அதுக்கு நம்ம ஹெவி ஆன்டிபயோட்டிக் போடும் பட்சத்தில் அதனாலையும் நமக்கு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இன்னொன்று ஆக்சிடென்ட்னால நமக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகும். பிரெக்னன்சி டைம்ல ஹெவி ப்ளீடிங் நடக்கும். அதே நேரத்தில் ஆர்கன்ல ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டு ஹெவி ப்ளீடிங் ஆச்சுனாலும் நம்மளுக்கு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்னன்னு பார்த்தோம்னா அதுல ஒரு 5-6 காரணங்கள் இருக்கு. குறிப்பா அதுல சர்க்கரையோட அளவு அதிகமாகி அதை கண்ட்ரோல் இல்லாம வச்சுட்டு இருக்கும் போச்சுலையும் நமக்கு குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுனாலையும் நமக்கு இந்த குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கும் போச்சுலையும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை விட மிக முக்கியமான காரணமாக நம்ம கருதுவது என்னன்னா, நம்ம இன்னைக்கு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய வலி மாத்திரைகள். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பா மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் நமக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்மளுக்கு குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு ஒரு காரணமா அமையும். இந்த குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் மற்றும் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்கான சிம்டம்ஸ், சைன்ஸை அதற்கான இயற்கை மருத்துவ தீர்வையும் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.